மத்திய அரசின் பட்ஜெட் நாளை தாக்கலாக உள்ளது. இச்சூழலில் தமிழகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வித்திடும் என்று கருதப்படும் பாதுகாப்பு தளவாட வழித்தட திட்டத்திற்கு மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஜவுளி, வாகன உற்பத்தி போன்ற தொழில்களில் தமிழகம் சிறந்து விளங்கும் நிலையில் மேலும் ஒரு பாய்ச்சலுக்கு வித்திடும் வகையில் கடந்த 2019ஆம் ஆண்டு பாதுகாப்பு தளவாட தொழில் தட திட்டம் அறிவிக்கப்பட்டது. சென்னை, சேலம், ஓசூர், கோவை, திருச்சி ஆகிய நகரங்களை இணைத்து இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். இத்திட்டம் உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களில் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. இதன் பலனாக பாதுகாப்பு தளவாட தொழிற்சாலைகளுக்கு தேவையான உதிரி பாகங்களை உற்பத்தி செய்து தரும் சிறு தொழில் நிறுவனங்கள் பெருகி ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாகும் என கூறப்பட்டது. இதற்கேற்ப ஏராளமான இளைஞர்கள் ட்ரோன்கள், மின்னணு சாதனங்கள் போன்றவற்றின் தயாரிப்பில் இறங்கியுள்ளதாக கூறுகிறார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான தியாகராஜன். முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது மைக்ரோ அண்ட் மீடியம் லெவல் இருக்கக்கூடிய புது நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஜனவரி 2023 வரை 14,000 எம்எஸ்எம்இகளுக்கு 329 ஸ்டார்ட் அப்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 329 பாகங்களுக்கு 14,000 எம்எஸ்எம்இகளோடு அவர்கள் கையொப்பம் எடுத்துருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த டிஃபென்ஸ் காரிடோர் இதில் அவங்க இறங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எனினும் சில இடங்களில் இத்திட்டம் தொய்வாக இருப்பதாக விமர்சனங்கள் உள்ளன. வேகமாக வளரும் தொழில் நகரமான ஓசூர் பாதுகாப்பு தளவாட தொழில் வழித்தட திட்டத்தால் பிரம்மாண்ட வளர்ச்சியை காணும் என்று கருதப்பட்டது. ஆனால் ஓசூரில் சில ஆய்வுகள் நடத்தப்பட்டாலும் குறிப்பிடத்தக்க எந்த முன்னேற்றமும் இல்லை என்கின்றனர் அப்பகுதி தொழில்துறையினர். இதற்கு தெளிவான செயல் திட்டம் தேவை எனவும் அவர்கள் கூறுகின்றனர். கிளியர் கான்கிரீட் டீடைல்டு ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இது சாத்தியப்படும். அதற்கு உண்டான நடவடிக்கையை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம்தான் எடுக்க முடியும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. சில சிறு நிறுவனங்கள் மட்டும் பெரிய தொழிற்சாலைகளிடமிருந்து ஆர்டர்களை பெறும் நிலை உள்ளது. கூடுதல் கடன் தவணை அவகாசம் கொண்ட சிறப்பு சலுகைகளும் தேவைப்படுவதாக சிறு தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். திருச்சியிலும் கூட சிறிய அளவில் மட்டுமே சிறு தொழில் நிறுவனங்களுக்கு ஆர்டர்கள் கிடைத்துள்ளதாகவும் பெரிய அளவில் முதலீடுகள் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. பாதுகாப்பு தளவாட வழித்தட திட்டம் பிரபலமடைய உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்கவும் கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது. மத்திய அரசு போன ஆண்டு கூட என்ன பண்ணாங்கன்னா, பட்ஜெட்டில் டிஃபென்ஸ் காரிடர் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டிஃபென்ஸ் காரிடர் உருவாக்கிட்டாங்க. ஆனால் டிஃபென்ஸுக்கான உள்கட்டமைப்பை இங்கே எந்த விதமான விஷயமும் இங்கே கொண்டு வரல. அப்போ இந்த பட்ஜெட்டில் டிஃபென்ஸ் காரிடருக்கான உள்கட்டமைப்பு வசதி, அதற்கான அலுவலகம், அதற்கான மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் எங்களுக்கு திருச்சி மாவட்டத்தோட இந்த தமிழ்நாட்டோட மத்திய நிலை உருவாக்கி கொடுக்கணும்னு கேட்குறோம். இத்திட்டத்தின் கீழ் சென்னையில் 3 பரிசோதனை மையங்களை அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாதுகாப்பு அமைச்சகமும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனமும் இதில் கையெழுத்திட்டன. இம்மையங்களில் ட்ரோன்கள், மின்னணு போர் கருவிகள் உள்ளிட்டவற்றை பரிசோதித்து சான்றிதழ்கள் அளிக்கப்படும். இதேபோல் ஓசூர், கோவை போன்ற இடங்களிலும் பரிசோதனை மையங்கள் அமைக்க கோரிக்கை உள்ளது. பாதுகாப்பு தளவாட சந்தை உலகளவில் மிக பெரியதாக உள்ள நிலையில் அதில் இந்தியாவை முதன்மை நாடாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் பாதுகாப்பு தளவாட இறக்குமதி குறைந்து உள்நாட்டில் வேலைவாய்ப்பு பெருகுதல், தொழில் வளர்ச்சி, ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி என பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கேற்ப பாதுகாப்பு வழித்தட திட்டத்திற்கு பட்ஜெட்டில் ஊக்கம் தரப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் லெனின் மற்றும் ஜெகநாத்.